ஏதாவது ஒரு மெஷர் மூலமாக எனக்கு இந்த வலியை குறைச்சிருங்க, டெம்பரரியாக குறைச்சா கூட போதும், நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நிற்கவும் நடக்கவும் உங்களால் முடியாது. ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இதை வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அறுவை சிகிச்சையை தவிர்க்கலாம். ஸோ 2-3 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைச்சாலே வந்து அந்த வலியில் வந்து நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். மல்டிபிள் விஷயம் மூலமாக டெம்பரரியாக கிடைச்ச அந்த பெயின் ரிலீஃப் பர்மனெண்ட்டாகவே ஆகலாம். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் விஜயராகவன், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் சென்னை. ரொம்ப நேரம் நின்னா நடந்தால் கால்கள் மரத்து போகுது டாக்டர், வாக்கிங் போக முடியல, கிச்சனில் நின்று சமைக்க முடியல, சேர் போட்டு உட்காந்துக்க வேண்டியதாக இருக்குது, குளிக்க முடியல, ஸ்டூல் போட்டு உட்கார வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காமனாக நாங்கள் கேட்குற ஒரு கம்ப்ளைண்ட் எங்களோட கிளினிக்கில். ஸோ இதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்றது தான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஸோ அழுத்தம் ஏற்படும் போது என்ன ஆகுது, அவங்களுடைய கால்கள் எல்லாமே வந்து மரத்து போகும் தன்மை ஏற்படலாம், பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம், ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் நிற்கவும் நடக்கவும் உங்களால் முடியாது. ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். இதை வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அறுவை சிகிச்சையை தவிர்க்கலாம். இரண்டாவது, அந்த ஏர்லி ஸ்டேஜில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்றத பற்றி டிப்ஸ் 2 வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன் நான். அண்ட் எக்ஸசைசஸ், என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம் ஸோ தட் இந்த பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு, அது போன வீடியோவில் பார்த்தோம். எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்த உடனே சிலருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை, டாக்டர் வலியில் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் வலியில் அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியல, நீங்கள் ஏதாவது பண்ணி அந்த வலியை மட்டும் கொஞ்ச நாள் குறைச்சி கொடுங்க, நான் எக்ஸசைஸ் சின்சியராக பண்ணுன்னு சொல்லுவாங்க. பெயின் கில்லர்ஸும் என்னால் ரொம்ப நாள் எடுத்துக்க முடியாது, பெயின் கில்லர் போட்டால் கொஞ்ச நாள் வலி போகுது, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், பட் எவ்வளோ நாள் டாக்டர் நான் பெயின் கில்லர் எடுத்துகிட்டு இருக்கிறது, அது கிட்னிக்கு நல்லதில்லை. ஸோ ஏதாவது ஒரு மெஷர் மூலமாக எனக்கு இந்த வலியை குறைச்சிருங்க, டெம்பரரியாக குறைச்சா கூட போதும், நான் இந்த எக்ஸசைஸ் சின்சியராக பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து நர்வ் ரூட் பிளாக், அதாவது ஸ்பைனில் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஜெக்ஷன். டெம்பரரியாக இல்லை சம்டைம்ஸ் பெர்மனெண்ட்டாக குறையும். அது மூலமாக அவங்க அந்த எக்ஸசைஸை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். இரண்டாவது, எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, வாக்கிங் போகிறது என்னால் முடியல டாக்டர், வாக்கிங் போனால் தான் வெயிட் குறைக்கும், பட் வலியோடு என்னால் வாக்கிங்கும் போக முடியல, ஸோ எப்படி இந்த விஷயத்தை நான் செய்கிறது அப்படின்வாங்க. ஸோ அதுக்கும் இந்த இன்ஜெக்ஷன், ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன ஆகுது, பெயின் குறையும் போது அவங்களால அட்லீஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அவங்களால வாக்கிங் வந்து ரெகுலராக பண்ண முடியும். அது மூலமாக வெயிட் குறையும் அண்ட் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதும் வந்து வலி இல்லாமல் பண்ணுவாங்க. இன்ஜெக்ஷன் மூலமாக எப்படி வந்து நரம்பு அழுத்தம் குறையும். ஸோ நரம்பு அழுத்தத்துக்கு 2 காரணம். ஒன்று வந்து அந்த துளை சுருங்கிறது, மெக்கானிக்கலாகவே அந்த நரம்பு அழுத்தப்பட்டிருக்கு. இரண்டாவது, அந்த அழுத்தத்தினால் அந்த நரம்பில் வந்த மாற்றங்கள், அதாவது அந்த நரம்பை சுற்றி வீக்கம் இருக்கும், நீர் கோத்துட்ருக்கும், அந்த நரம்பே வீங்கி இருக்கலாம். ஸோ இதனாலேயும் வந்து வலி ஏற்படும். ஸோ இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அழுத்தத்தை நீக்காது, பட் அழுத்தத்தினால் வரக்கூடிய அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த எலும்பு அந்த நரம்பு சுற்றி இருக்கக்கூடிய வீக்கம்லாம் வந்து டிஸப்பியர் ஆகிடும். அதேமாதிரி நரம்போட வீக்கம் வந்து கம்மியாகும். ஸோ இதன் மூலமாக வந்து அந்த தொலையில் வந்து ஒரு ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கலாம். ஸோ 2-3 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைச்சாலே வந்து அந்த வலியில் வந்து நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். கையை இடிச்சுக்கிட்டால் எப்படி ஒரு வீக்கம் வருதோ அதே மாதிரி இந்த லம்பார் கெனாசிஸ் இருக்கிற இடத்துலையும் வந்து வீக்கம் இருக்கும். ஸோ அந்த வீக்கத்தை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது தான் இந்த இன்ஜெக்ஷன். இது கொடுத்த உடனே இதை பற்றி ஆப்ஷன் சொன்ன உடனே அவங்க என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து, டாக்டர் இது வந்து டெம்பரரி ரிலீஃபாக இல்லை இது பர்மனெண்ட்டாக, இது மூலமாகவே எனக்கு இந்த விஷயம் சரியாயிடும், நான் கம்ப்ளீட்டாகவே வந்து சர்ஜரியை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இன்ஜெக்ஷன் கொடுக்குறது எங்களுடைய வேலை, பட் இதை பர்மனெண்ட்டாக ஆக்குறது அந்த பேஷண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு வண்டி ஓடலைன்னா பின்னாடி வந்து தள்ளி விடுற மாதிரி தான், தள்ளி விட்டால் வண்டி ஓட ஆரம்பிச்சிடும், பட் ஆக்சிலேட்டர் கொடுத்து திருப்பி அந்த வண்டி நிற்காமல் ஓட வேண்டியது அந்த வண்டியை ஓட்டுறவரை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் கொடுப்பதன் மூலமாக அந்த வீக்கம் கம்மியாகும். ஸோ கம்மி ஆகும்போது என்னாகும், அவங்க இன்னும் ஆக்டிவாக ஃபிசியோதெரப்பியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளெக்ஸர் மசில்ஸ், நான் ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி அந்த மசில்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது மூலமாக தொலை இன்னும் பெருசாகும். அதே மாதிரி வாக்கிங் அவங்க ரெகுலராக போக ஆரம்பிப்பாங்க. வாக்கிங் ரெகுலராக போக ஆரம்பித்து வெயிட்டை சின்சியராக அவங்க குறைச்சாங்கன்னா அதன் மூலமாகவும் கீழே ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம் குறையும். ஸோ 3வது விஷயம் பெயின் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புல எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு பெயின் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அங்கேருந்து நமக்கு ஸ்டிமுலேஷன் போகுது, பிரெயினில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போகுது. ஸோ அது மூலமாக திருப்பியும் நம்ம வந்து அங்கே அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பெயின் இருக்குன்னு நம்ம உணர்றோம். ஸோ லம்பார் கெனாஸ்டினோசிஸில் அந்த இடத்துலேருந்து பெயின் அந்த ஸ்டிமுலேஷன் இருக்கும் பொழுது இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த பெயின் சைக்கிள் பிரேக் ஆகுது. ஸோ திருப்பி அது செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த பீரியட் அவங்க பயன்படுத்திக்கணும்.
ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக, இந்த மல்டிபிள் விஷயம் மூலமாக டெம்பரரியாக கிடைச்ச அந்த பெயின் ரிலீஃப் பர்மனெண்ட்டாகவே ஆகலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பைன் இன்ஜெக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக இந்த ஸ்டெனோசிஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியலன்ற காரணத்தினால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெருசாக ஆக்டிவாக எந்த ஒரு விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க. ஸோ டிப்ரெஷனில் இருப்பாங்க. அண்ட் டிப்ரெஷன் ஆல்சோ வில் இன்க்ரீஸ் த பெயின். ஸோ இந்த பெயின் இன்ஜெக்ஷன் கொடுக்கறது மூலமாக அந்த பெயின் ரிலீஃப் வரும்போது சைக்கலாஜிக்கலி தே கெட் பெட்டர். ஸோ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அவங்களுடைய பெயின் ரிலீஃபில். ஸோ இது எல்லாமே வந்து ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிச்சி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு சைட் பை சைடு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இந்த டெம்பரரியாக கிடைக்கக்கூடிய பெயின் ரிலீஃப் வந்து பெர்மனெண்ட்டாகவும் ஆகலாம். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஏர்லி ஸ்டேஜில், அதாவது 3 monthsக்குள்ளே ஒருத்தருக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா 90% சான்ஸ் அவங்க வந்து சர்ஜரி அவாய்ட் பண்ணலாம். 6 monthsனால் 70%, 1 year மேலே கூட இது ஸ்டில் ஒர்க்ஸ். ஏர்லி ஸ்டேஜ்னால் சில வாரங்கள் சில நாட்களுக்குள்ளே வரணும் கிடையாது. 1 yearக்கு அப்புறம் கூட ஒருத்தர் வரும்போது நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு மற்ற விஷயங்களை சின்சியராக ட்ரை பண்ணும்போது 30-50% சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் மூலமாக ஆரம்ப நிலையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணணும். எக்ஸசைஸ் மூலமாக இந்த விஷயம் குணமடையவில்லை அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வலி ஒரு தடையாக இருக்குன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட செக்டார் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு இந்த ஸ்பைன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பைன் இன்ஜெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கப்படுது அண்ட் இது ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கும்போது அவங்களுக்கு காமனாக ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்றத பற்றி என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.